வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடைகளில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு இந்திய தேசிய இயக்க மாநாடுகள் பற்றி பார்க்கலாம். குறிப்பாக இந்திய தேசிய இயக்கத்தின் 3 மாநாடுகள் தொடக்க காலத்தில் நடைபெற்றது அப்படின்றத நம்ம இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். குறிப்பாக 1885ஆம் ஆண்டு முதல் மாநாடு மும்பை, 2வது மாநாடு 1886 கல்கத்தா, 3வது மாநாடு 1887 சென்னை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ 4வது மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது 4வது மாநாடு 1888ஆம் ஆண்டு டிசம்பர் 26 முதல் டிசம்பர் 29 வரை அலகாபாத்தில் நடைபெற்றது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? அலகாபாத்தில் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்றியவர் யாருன்னா ஜார்ஜ் யூல் அப்படின்றத பார்க்குறோம். இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் ஆங்கில தலைவராக பதவியேற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக இங்கிலாந்தில் நடைபெறும் ஐசிஎஸ் தேர்வு போன்ற இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஎஸ் தேர்வுகள் நடைபெற வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டுமல்லாமல் நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டுமல்லாமல் பத்திரிகை தடை சட்டத்தை மீண்டும் அமுல்படுத்தணும், பத்திரிகை சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தபடியாக 1889ஆம் ஆண்டு 5வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடானது பார்த்திங்கன்னா மும்பையில் நடந்திருக்கு. இதற்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர் வில்லியம் பெட்டர்மன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இவரும் ஒரு ஆங்கிலேய அதிகாரி அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இவர் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக இந்தியர்களோட சேர்ந்து இந்த மாநாட்டை சிறப்பாகவே நடத்தியிருக்கிறார் அப்படின்றாங்க. இந்த மாநாடானது சென்ற மாநாடு போல தொடர்ந்து கோரிக்கைகள் அழுத்தமாக மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஐசிஎஸ் தேர்வு இங்கிலாந்தில் நடைபெறும் அதே காலகட்டங்களில் இந்தியாவில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சட்டமன்றங்களில் பார்க்கும்போது இந்தியர்களுக்கு அதிகமாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 4, 5, 6வது மாநாடு 1890ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யாருன்னா பெரோஷா மேத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரோஷா மேத்தா பார்த்தீங்கன்னாக்கா மும்பையின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. மும்பையின் சிங்கம்னு சொல்கிறாங்க. இவர் மிதவாத தலைவர்களுள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? மிதவாத தலைவர்களுள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இந்த மாநாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கணும், இந்தியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தபடியாக 7வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1891ஆம் ஆண்டு நாக்பூரில் நடந்திருக்கு. சரிங்களா? நாக்பூரில் பி ஆனந்தாச்சார்லு என்பவருடைய தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தை சார்ந்தவர். குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் என்ற பெருமையை இந்த பி ஆனந்தாச்சார்லு பொறுப்பேற்கிறாரு. அது மட்டுமல்லாமல் தமிழகத்து சார்பாக மிதவாதிகளாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிடுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாநாட்டிலையும் கொண்டு வர தீர்மானங்களையுமே மேலும் மேலும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நிர்வாக செலவை குறைத்து அந்த செலவினை கல்விக்காகவும் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மைக்காகவும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. நமக்கு பார்த்திங்கனாக்கா போட்டித் தேர்வில் நமக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாநாடுகள் எங்கு நடைபெற்றது, யாருடைய தலைமையில் நடைபெற்றது, எல்லா மாநாடுகளுமே டிசம்பர் மாதத்தில் நடைபெற்றது அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆரம்ப காலகட்டங்களில் இந்திய தேசிய தலைவர்களானவர் பார்த்திங்கன்னா மிதவாத போக்கையே கையாண்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்திய அரசியலமைப்புக்குட்பட்டு அனைத்து தகவல்களையும் மனுக்கள் வாயிலாகவே ஆங்கிலேயர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க.
இந்திய தேசிய இயக்கத்தின் மிதவாதிகளோட காலம் வந்து 1885 முதல் 1905 வரை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வாறாக செயல்பட்ட முக்கியமான மிதவாத தலைவர்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி, பெரோஷா மேத்தா, எம்ஜி ரானடே, அது மட்டும் இல்லாமல் கோபாலகிருஷ்ண கோகலே, இவர்களெல்லாம் குறிப்பிடத்தகுந்த மிதவாதிகளாக இந்திய அளவில் செயல்பட்டாங்க. இதே காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலிருந்தும் சில மிதவாத போக்குடைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், அது மட்டும் இல்லை எஸ் சுப்பிரமணிய ஐயர், பி ஆனந்தாச்சார்லு, இது போன்ற பல்வேறு தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா இங்கே இருந்தும் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த தலைவர்களானவர்கள் பார்த்திங்கனாக்கா தங்களுடைய போக்கை வந்து மனுக்கள் வாயிலாகவே கொண்டு சென்றாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் மிதவாத போக்கை பார்த்திங்கனாக்கா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களிடையே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த மாநாடுகள் பற்றி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் தகவல்களை சேகரித்து கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசி வீடியோவாக நம்முடைய சேனலில் வந்து ஷார்ட் வீடியோவாக வந்து சிப்காட் பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து படிங்க. வெற்றி உங்களுக்கு. சரிங்களா? முயற்சி திருவினையாக்கும். என்றும் முயன்று கொண்டே இருங்கள். நல்ல வேலைக்கு போங்க, நல்லா படிங்க. போட்டித் தேர்வு மட்டுமே உங்களுடைய வேலையை தீர்மானிக்கும். தொடர்ந்து பாடங்களை வந்து படிங்க. நம்மளுடைய சேனலில் வரலாறு, புவியியல், குடிமியல் மற்றும் பொருளியல் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அதிகமான வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அதனால் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக இதில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், பெரோஷா மேத்தாவை பற்றி சின்ன தகவல்கள் வந்து மும்பையின் சிங்கம் அப்படின்றத நம்ம இங்கே இதன் மூலம் பெறுறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மாநாடுகள் வந்து எங்கெல்லாம் நடைபெற்றது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.